முறையான அறிவிப்பின்றி முதலமைச்சர் கோப்பை செஸ் போட்டிகள் நடத்தியதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் திருநின்றவூரில் உள்ள பள்ளியில் செஸ் போட்டிகள் இன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அங்கு சென்ற போட்டியாளர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் நேற்றைய தினமே செஸ் போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அங்கிருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து மைதானத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முறையாக அறிவிப்பு வழங்காமல் போட்டிகளை நடத்தியதால் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த போட்டியாளர்கள் ஏமாற்றம் அடைந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க. நீங்களே கேளுங்க, ஒரு இன்டிமேஷனும் சொல்லலை. இன்னும் வெறும் கவர்மெண்ட் ஷெட்யூலில் இன்னைய டேட்டில் தான் செஸ் விளையாடுறாங்க. இன்னைக்கு தான் செஸ்ஸினுடைய டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 16/9/2024 காலை 7 மணி அளவில் ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல் திருநின்றவூர் இன்னும் வரையும் அந்த ஷெட்யூல் தான் இருக்குங்க. ஆனால் கேட்டாக்க நேற்றே செஸ்ஸை முடிச்சுட்டாங்க. இது பள்ளி குழந்தைங்க பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, லோக்கலில் இருக்கிற ஒரு சில அகாடமியை கூப்பிட்டு செஸ் மேட்சை முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், போஸ்ட்போன் பண்ணி இன்னொரு டேட் வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் முடிச்சதுன்றது பெரிய ஏமாற்றத்தை இது பண்ணுறாங்க. அது நேற்று வந்தவங்களுக்கு மட்டும் எப்படி தகவல் தெரிஞ்சுது, எங்களுக்கே அந்த தகவல் தெரியல. அப்படி தெரிஞ்சு அந்த வந்தவங்க யாரு, அவங்களுக்கு மட்டும் வச்சு எப்படி நடத்தி முடிக்கலாம்? அப்போ அப்ளை பண்ணவங்களாம் நாங்களாம் என்ன பண்ண முடியும்? வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு குவார்டர்லி எக்ஸாம் இப்போ அதுக்கான பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோத்தையும் நாங்க பண்ணிட்டு இங்க வந்தா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்க தேவையில்லை, உங்களுக்கு முடிஞ்சிச்சு, நீங்க போலான்றாங்க. அதிகாரியை பாருங்கன்னா அந்த அதிகாரி யாருன்னு எங்களுக்கு தெரியல. சிஎம் டிராஃபின்றது பொதுவா எல்லாருக்கும் செய்யற ஒரு ஈவெண்ட், பொதுவான ஒரு விஷயம். இதுல இவ்வளவு குளறுபடி பண்ணா நாங்க எந்த தகவலை வச்சு நாங்க இங்க வர்றது? அதுக்கு நாங்க ஏன் அப்ளை பண்ணணும்? இதுக்கு சிஎம் டிராஃபி செஸ் 16 தான் எல்லா வெப்சைட்ஸ்லையுமே போட்டிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல்ல தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது மாவட்ட ஒருங்கிணைந்த விளையாட்டரங்கம் தான் நடக்குது. அப்புறம் நாங்கள் இங்கே கிளம்பி வந்தால் இங்கே என்ன சொன்னாங்க, நேற்றே முடிஞ்சிருச்சு. அது எங்களுக்கு எந்த மெசேஜும் வரல. கேட்டால் அவங்க ஹெச்எம் ஸ்கூலுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் ஸ்கூலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது நாங்களே போகிறது, ஸ்கூலுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க இப்படி சொல்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுக்கணும்.